ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, மேட்டுப்பாளையம் இருக்க வனபத்திரகாளி அம்மன் கோயிலுக்கு தாங்க நாங்கள் ஃபேமிலியோடு போயிட்டுருக்கோம். நாங்கள் மேட்டுப்பாளையம் வழியாக இல்லாமல் காரமடை வழியாக தேக்கம்பட்டி வழியாக போனோம்னா பார்த்திங்கன்னா எவ்வளோ சீனரிஸுங்க. ஃபுல்லாக தோட்டம் தாங்க. ரைட் சைடு லெஃப்ட் சைடு கண்ணுக்கு தெரிகிற அளவுக்கு தோட்டம் தாங்க. வாழைத்தோட்டம், அந்த தோட்டம், எல்லா தோட்டமும் இருக்குதுங்க. இப்போ இடையில பனை மரம், தென்னை மரம், சும்மா சீனரிஸ் வேறு லெவலாக இருக்குங்க. நேச்சுரல் லவ் பண்ணுறாங்க, கண்டிப்பாக ஒரு நாள் இந்த வழியாக போங்க. பட் சைலண்ட்டாக இருக்குங்க, எந்த ஒரு டிராஃபிக் இல்லாமல் நம்ம மட்டும் போகிற மாதிரி சும்மா ஜாலியாக இருக்குதுங்க. போயிட்டே இருக்க பார்த்திங்கன்னா அந்த பாதி நிழல் பாதி வெயில், குளிர்ச்சி, அந்த தோட்டம், அந்த இயற்கை ஸ்மெல்லு பார்க்கவே ரொம்ப ரொம்ப அவ்வளோ அழகாக இருக்குதுங்க. வாழைத்தோட்டம்லாம் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குதுங்க. போகிற வழியில் அந்த காரெல்லாம் அப்படியே கண்ணுக்கு தெரியுதுங்க. ஆனால் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, ரோட்டு யாருமே இல்லை, அதனால் எங்களை போட்டு யானையெல்லாம் வந்துடுமோன்னு ஒரு பயமாக இருந்துச்சுங்க. கோயில் ரீச் ஆகிடுச்சுங்க. செம்ம வைப்புங்க. கோயில் என்ட்ரன்ஸ் நுழைஞ்சோன்னே அப்படியே அந்த அந்த பொரிக்கடை, நிறையா குழந்தைங்களுக்கு விளையாட தேவையான அனைத்து கடைகளும் இருக்குதுங்க. அந்த பீமன் பக்காசுரன்லாம் எனக்கு அப்படியே கண்ணு முன்னாடி எந்திரிச்சு வந்தால் எப்படி இருக்கும் ஒரு இமேஜின். யாருக்கெல்லாம் இந்த இமேஜின் தோணிருக்குன்னு சொல்லுங்கள். 12 மணி பூஜை வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. நாங்கள் அப்படியே ஆற்றுக்கு போயிட்டு காலை அப்படியே நினச்சிட்டு ஆற்றுல போகணுன்னு, அந்த பரிசலில் போகணுன்னு ரொம்ப நாள் ஆசைங்க. ஆனால் கொஞ்சம் பயங்க, நம்ம வெயிட்டுக்கு பரிசல் மூழ்கிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுங்க. அதனால தான் அப்படியே காலை மட்டும் நினச்சிட்டு சுற்றி வேடிக்கை பார்த்துட்டு ஒரு 4-5 பேர் அப்படியே பரிசலில் போனாங்க. இருந்தாலும் எனக்கும் போகணுன்னு ஆசை. அப்படியே 12 மணி ஆயிடுச்சுங்க. சாமி அப்படியே லைனில் நின்றுருக்கோம். இப்போ உள்ள என்ட்ரன்ஸில் அப்படியே உள்ளே நுழைஞ்ச உடனே சாமிக்காக அப்படியே நின்றுட்டுருக்கோம். இங்கேருந்து பார்க்குற சாமி கவர் பண்ண முடியுமான்னு தெரில, பட் முடிஞ்ச அளவுக்கு எடுத்துருக்கேங்க. அப்படியே கிளம்பியாச்சுங்க. நாங்கள் அப்படியே ஆளுக்கு ஒரு செல்ஃபியை போட்டுட்டு நாங்கள் அப்படியே கடவுள் பக்தி பரவசமாக அப்படியே கிளம்பியாச்சுங்க. குண்டத்தில் பூவு இந்த உப்பு இருக்குல்லங்க, உப்பு வாங்கி போட்டுட்டு அப்படியே சாமி மனசார கும்பிட்டு நாங்கள் இந்த ட்ரிப்பு ஃபைனல் பண்ணிட்டோங்க. அப்படியே ஒரு பீமன் பக்காசுரனை மறுபடியும் ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு இமேஜின் எந்திரிச்சு வந்தால் எப்படி இருக்குன்னு ஒரு இமேஜின். ஆனால் பயமாக இருக்குது. எங்கள் அப்பா அப்படியே பக்தி பரவசத்தில் மூழ்கிட்டாருங்க. கோயிலுக்கு வந்தாரே பக்தி பரவசத்தில் மூழ்கிடுவாருங்க. ஃபைனலாக எங்களோட மயில் வாகனம்க்கு ஒரு பூஜையை போட்டுட்டு அதுதாங்க வாகனம் எனக்கும் எங்களுக்கு சோறு போடுற கடவுளே இந்த மயில் வாகனம் தாங்க. இந்த வண்டிக்கு அப்படியே லைட்டாக பூஜை போட்டுட்டு பின்ன என்னங்க, வண்டியை ஃபுல் கவர் பண்ணிவிட்டு அப்படியே வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இந்த ட்ரிப் முடிஞ்சுச்சுங்க. அடுத்த ட்ரிப்பில் பார்க்கலாம்.